வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வாக்குக்கு பணம் கொடுத்ததை அதிமுக நிரூபித்தால் எம்எல்ஏ மற்றும் அமைச்சர் பதவியை பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் ராஜினாமா செய்ய தயாரா என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சவால் விடுத்துள்ளார். மகாவீர் ஜெயந்தி அன்று புதுச்சேரியில் தடையை மீறி இயங்கிய 124 இறைச்சி கடைகளுக்கு ரூபாய் 46,000 அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. வாக்குக்கு பாஜக பணம் கொடுத்ததாக அதிமுக கூறும் புகாரை நிரூபிக்க வேண்டும் என அமைச்சரும் பாஜக வேட்பாளருமான நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். வாக்குக்கு பணம் கொடுத்ததை அதிமுக நிரூபித்தால் எம்எல்ஏ மற்றும் அமைச்சர் பதவியை பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் ராஜினாமா செய்ய தயாரா என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சவால் விடுத்துள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் பட்டப்பகலில் பாஜகவும் காங்கிரசும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததை தடுக்க தவறிய தேர்தல் துறை தலைக்குனிய வேண்டும். இந்த தேர்தல் என்பது காவல்துறையினரும் குற்ற பின்னணியில் உள்ளவர்களும் கைகோர்த்து கொண்டு பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்துள்ளனர். மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் சூழலை காவல்துறையினரை ஏற்படுத்தியுள்ளனர். ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணப்பட உள்ள நிலையில் அதுவரை இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகளை தளர்த்த வேண்டும் என தலைமை செயலாளர் இந்திய தேர்தல் ஆணையருக்கு கடிதம் எழுத வேண்டும். ஓட்டுக்கு பாஜக சார்பில் பணம் வழங்கவில்லை என்றும் அப்படி வழங்கியதாக அதிமுகவால் நிரூபிக்க முடியுமா என்று பாஜக வேட்பாளரும் மாநில உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் காரைக்காலில் பேட்டியளித்துள்ளார். பாஜக வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்துள்ளதை நான் நிரூபித்தால் நமச்சிவாயம் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய தயாரா என சவால் விடுத்துள்ளார். பணம் கொடுக்குறாங்கன்னு நாங்கள் பிடிச்சி கொடுக்குறோம், நீங்களும் கேஸ் போடுறீங்க. அப்புறம் ஏன் அந்த வேட்பாளரை அப்பே தகுதி நீக்கம் செய்யல? பிஜேபி சார்பில் பணம் கொடுக்குறான்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியுது. ஒரு 4-5 பேரை பிடிக்கிறீங்க, அவங்ககிட்ட அந்த பிஜேபி ஸ்லிப் இருக்குது. தேர்தல் நடத்துவதற்கு முன்பும் பிடிக்கிறீங்க. ஏன் அந்த வேட்பாளரை இந்த தேர்தல் துறையினர் தகுதி நீக்கம் செய்யல? அப்ப எதுக்கு இந்த தேர்தல் நடத்தை விதிக்கலாம்? தேர்தல் நடத்தை விதி, வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பது குற்றம், வாங்குவதும் குற்றம், வெண்டைக்காய் குற்றம், சுண்டக்காய் குற்றம்லாம் ஏன் சொல்லி உட்காந்துக்கிறீங்க? மகாவீர் ஜெயந்தி அன்று புதுச்சேரியில் தடையை மீறி இயங்கிய 124 இறைச்சி கடைகளுக்கு ரூபாய் 46,000 அபராதம் விதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் மகாவீரர் ஜெயந்தி நேற்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி புதுச்சேரியில் இறைச்சி, மீன் மற்றும் இதர மாமிச வகைகளின் விற்பனை தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் இதை மீறி செயல்படும் கடைகள் மற்றும் இறைச்சி கூடங்களுக்கு சீல் வைக்கப்படும் என புதுச்சேரி மற்றும் உழவர்கரை நகராட்சி ஆணையர்கள் எச்சரித்திருந்தனர். ஆனால் நகரம் மற்றும் கிராமப்புறங்களில் மீன், கோழி, ஆடு உள்ளிட்ட இறைச்சி கடைகள் வழக்கம் போல் திறந்திருந்தன. அங்கு இறைச்சி மற்றும் மீன் வாங்க பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது. இந்த நிலையில் புதுச்சேரி மற்றும் உழவர்கரை நகராட்சி சார்பில் அமைக்கப்பட்ட 2 குழுக்கள் நேற்று பல்வேறு இடங்களில் ஆய்வு செய்தனர். அப்போது நெல்லித்தோப்பு, முதலியார்பேட்டை, முருங்கப்பாக்கம், முத்தியால்பேட்டை, உப்பளம் உள்ளிட்ட பகுதிகளில் தடையை மீறி இறைச்சி மற்றும் மீன் விற்பனை செய்த 174 கடைகளுக்கு ரூபாய் 46,000 அபராதம் விதித்தனர். வாக்குக்கு பாஜக பணம் கொடுத்ததாக அதிமுக கூறும் புகாரை நிரூபிக்க வேண்டும் என அமைச்சரும் பாஜக வேட்பாளருமான நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். காரைக்காலில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சரும் பாஜக வேட்பாளருமான நமச்சிவாயம், புதுவையில் அமைதியாக நடைபெற்ற மக்களவை தேர்தலில் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்துள்ளனர். தேர்தல் நடந்து முடிந்த நிலையில் காரைக்கால் பாஜகவினர் கூட்டணி கட்சியினருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளேன். வெற்றி வாய்ப்பு புதுவையில் பிரகாசமாக உள்ளது. வெற்றி பெற்றதும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற பாடுபடுவேன். இலவச அரிசி ரேஷன் கடை மூலம் தரப்படும். காரைக்கால் மருத்துவமனை மேம்பாடு, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை எம்பி என்ற முறையில் நிறைவேற்ற பாடுபடுவேன். புதுவை மாநிலத்தின் அனைத்து பிராந்திய வளர்ச்சிக்கும் பாடுபடுவேன். புதுவையில் பாஜக வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாக கூறும் புகாரை அதிமுக ஆதாரத்துடன் நிரூபிக்க வேண்டும். புதுவை மாநில அந்தஸ்து குறித்து ஏற்கனவே கூறியிருக்கிறேன். மத்திய அரசுடன் பேசி அனைத்து கட்ட முயற்சிகளும் எடுக்கப்படும் என்றார். புதுச்சேரி மாநிலத்துக்கு தேர்தல் நேரத்தில் என்ன வாக்குறுதி கொடுத்தோமோ அதை எல்லாத்தையுமே செய்யணும். நல்லா குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய மக்களுக்கு இந்த இலவச அரிசி திட்டம் கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறோம். அதை உடனடியாக அமுல்படுத்துவோம். அதே மாதிரி இன்றைக்கி காரைக்கால் பகுதியில் அந்த மருத்துவமனையை சீர் செய்யணும்.
ஆசிரியர் நம்முடைய மருத்துவர் பற்றாக்குறை இருக்குது, உடனே செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை உடனே சரி செய்யறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோம். இப்படி என்னென்ன குறைபாடுகள் மக்களிடத்தில், குடிதண்ணீர் பிரச்சனை, இப்படி அடிப்படையான தேவைகள் மக்களுக்கு என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் உடனடியாக நிவர்த்தி செய்வதற்கு நம்முடைய மக்களால் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்ட பிறகு அத்தனை திட்டங்களையும் நம்முடைய காரைக்கால் பகுதியுடைய வளர்ச்சிக்கும், புதுவை மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும், புதுச்சேரி பகுதி, மாஹே, ஏனம் பகுதிக்கும், அப்படி புதுச்சேரியினுடைய மாநிலத்துடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காகவும் பாடுபடுவேன். இப்போ பாஜக பணம் கொடுத்தாங்க, தேர்தல் பணம் கொடுத்தா ஓட்டு வாங்கினாங்க அப்படின்னா அதிமுக தரப்பில் புகார் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி அது நிரூபிக்கிட்டோம், ஆதாரத்தோட நிரூபிக்கிட்டோம். அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 2வது தளத்தில் கேத்லாப் இதய சிகிச்சை மையம் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்விக் குழுமத்தின் தலைவர் ராமச்சந்திரன் தலைமை தாங்கி கேத்லாப் பிலிப் அஸ்யூரன் 5C12 என்ற அதிநவீன இயந்திரத்தை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கல்விக் குழுமத்தின் முதன்மை இயக்க அதிகாரி டாக்டர் வித்யா, மருத்துவக் கல்லூரியின் இயக்குநர் டாக்டர் ரத்தினசாமி, பொது மேலாளர் சவுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். துணை மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் சுரேஷ் அனைவரையும் வரவேற்றார். புதிய அதிநவீன இருதய சிகிச்சை இயந்திரத்தின் பயன்கள் குறித்து இருதய சிகிச்சை நிபுணர் டாக்டர் பாஸ்கரன் ஸ்ரீனிவாசன் கூறும்போது, புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியை சேர்ந்த ஏழை எளிய பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் அனைத்து சிகிச்சைகளையும் வழங்க மேம்படுத்தப்பட்ட அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் இந்த மருத்துவமனையில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அதில் தற்போது இருதய நோய் மற்றும் மனித உடலில் ஏற்படும் இரத்த நாளங்கள், குழந்தை பராமரிப்பு, கார்டியாக் மற்றும் அனைத்து இதய பரிசோதனைகள், ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, குழந்தை மருத்துவ ஆஞ்சியோகிராம், பெருமூளை ஆஞ்சியோபிளாஸ்டி, கல்லீரல், சிறுநீரகம் மற்றும் பல ஆஞ்சியோகிராம் சிகிச்சைகள், கதிரியக்க செயல்முறைகள், நியூரோவாஸ்குலர் சிகிச்சை முறைகள், உலகத்தரம் வாய்ந்த நிபுணத்துவம், கட்டமைப்பு, மின் இயற்பியல், இதய அடைப்பை கண்டறிவது, சிறந்த படத்தரம், குறைந்த கதிர்வீச்சு வெளிப்பாடு போன்ற சிறப்புகள் கொண்டது. இந்த அதிநவீன கேத்லாப் மெஷின் மூலம் அதிநவீன சிகிச்சைகளை நோயாளிகளுக்கு அளித்து அவர்களை விரைவில் குணமடைய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு அவர் கூறினார். சென்னை போன்ற தரம் வாய்ந்த மருத்துவமனையில் அளிக்கப்படும் சிகிச்சை இங்கு புதுச்சேரி மாநில அளவில் முதன்முறையாக நோயாளிகளுக்கு அளித்து அவர்களை விரைவில் குணமடைய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். சென்னை போன்ற தரம் வாய்ந்த மருத்துவமனையில் அளிக்கப்படும் சிகிச்சை இங்கு புதுச்சேரி மாநில அளவில் முதல் முறையாக வெங்கடேஸ்வரா மருத்துவமனையில் அளிக்கப்படுகிறது என்று குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த சிகிச்சைகள் அனைத்து தமிழ்நாடு அரசு மற்றும் அனைத்து தனியார் காப்பீட்டு திட்டம், ESI, PMJ திட்டங்கள் மூலம் சிகிச்சை இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம். நிகழ்ச்சியின் முடிவில் மருத்துவமனையின் துணை பொது மேலாளர் புகழேந்தி அனைவருக்கும் நன்றி கூறினார். புதுச்சேரி பாரதி பூங்கா எதிரே சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக அமைக்கப்பட்டிருந்த சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் பகுதியில் நீர் வராததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். புதுச்சேரி கடற்கரை சாலையின் அருகே அமைந்துள்ள பாரதி பூங்கா ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதுப்பிக்கப்பட்டு நேரு சிலை அருகே சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் குழாய் அமைக்கப்பட்டது. இந்த குடிநீர் சுத்திகரிப்பு டேங்கில் நகராட்சி மூலம் நீர் ஏற்றப்பட்டு சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக இயக்கப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் குழாயில் நீர் ஏற்றாமல் முறையான பராமரிப்பின்றியும் தூய்மையின்றி காணப்படுகிறது. மேலும் தற்போது கோடை காலம் துவங்கிய நிலையில் விடுமுறை தினத்தை ஒட்டி பூங்காவிற்கு வந்த குழந்தைகளும் பொதுமக்களும் இந்த சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் குழாயில் நீர் வராததால் ஏமாற்றம் அடைந்தனர். எனவே இந்த குடிநீர் நிலையத்தை சீரமைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக மீண்டும் இயக்க வேண்டும் என்றும், அதே நேரத்தில் பொதுமக்கள் கடற்கரையில் குளித்துவிட்டு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை பயன்படுத்தி கை, கால், முகம் கழுவுவது, குளிப்பது உள்ளிட்ட செயல்களில் ஈடுபடாதபடி சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் பகுதியில் நகராட்சி சார்பில் ஒரு நபரை நியமித்து இயக்க வேண்டும் என்று சுற்றுலா பயணிகளும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். தண்ணி வரலையா? மகாவீரர் ஜெயந்தியை முன்னிட்டு மதுபான கடைகள் மூட உத்தரவிட்டிருந்த நிலையில் நேற்று கிராம பகுதிகளில் திருட்டுத்தனமாக அதிக விலைக்கு சாராய பாக்கெட் விற்பனை செய்த வீடியோ வைரலாகி வருகிறது.
மகாவீர் ஜெயந்தியையொட்டி புதுச்சேரியில் நேற்று மதுக்கடைகள் கள்ளுக்கடைகள் மூடப்பட்டிருக்க வேண்டும் என புதுச்சேரி கலால்துறை உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் புதுச்சேரி கிராம பகுதி எல்லையான சேதராப்பட்டு பகுதியில் நேற்று திருட்டுத்தனமாக பாக்கெட் சாராயம் அதிக விலைக்கு விற்கப்பட்டது. அனைத்து மதுபான கடைகளும் மூடப்பட்டுள்ளதால் குடிமகன்கள் பாக்கெட் சாராயத்தை அதிக அளவில் வாங்கி சென்றனர். காவல்துறையினரும் இதை கண்டுகொள்ளவில்லை. இது தொடர்பான வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. வேட்பாளர்கள் எந்த நேரமும் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் வந்து பதிவேட்டில் கையெழுத்திட்டு அங்கு ஒளிபரப்பப்படும் சிசிடிவி கண்காணிப்பு கேமரா காட்சிகளை நேரடியாக பார்த்துக் கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். வாக்குப்பதிவு குறித்து சீராய்வு கூட்டம் தேர்தல் பொதுத் தேர்வு பார்வையாளர் டாக்டர் பியூஷ் சிங்லா மற்றும் புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அதிகாரியும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான குலோத்துங்கன் தலைமையில் வாக்கு எண்ணிக்கை மையங்களுள் ஒன்றான அரசு மகளிர் பொறியியல் கல்லூரியின் பயிலரங்கு கூட்டத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய தேர்தல் நடத்தும் அதிகாரி குலோத்துங்கன், வாக்குப்பதிவு எண்ணிக்கை மையங்களில் சிஆர்பிஎஃப், ஐஆர்பி மற்றும் மாநில காவல்துறை என 3 அடுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. கட்டுப்பாட்டு அறைகள் உட்பட வாக்குப்பதிவு எண்ணிக்கை மையங்கள் முழுவதும் 24 மணி நேரமும் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. வாக்காளர்கள் எந்த நேரமும் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் வந்து பதிவேட்டில் கையெழுத்திட்டு அங்கு ஒளிபரப்பப்படும் சிசிடிவி கண்காணிப்பு கேமரா காட்சிகளை நேரடியாக பார்த்துக் கொள்ளலாம் என்றார். சேதராப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவில் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. சேதராப்பட்டு தொழிற்பேட்டை மெயின் ரோட்டில் புதியதாக புனரமைப்பு செய்யப்பட்டு கட்டப்பட்ட ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவில் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக காலை 7 மணி அளவில் மங்கள இசையுடன் 2ஆம் கால யாகசாலை பூஜைகள் தொடங்கி பிம்ப சுத்தி, ரக்ஷாபந்தனம், நாடி சந்தானம், தத்துவார்ச்சனை, யாத்திராதானம், கலசம் புறப்பாடு நிகழ்ச்சியுடன் காலை 9:30 மணிக்கு விமான கும்பாபிஷேகமும் 10 மணிக்கு கற்பக விநாயகர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகமும் வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பகல் 11 மணி அளவில் அன்னதானம் வழங்கப்பட்டது. கும்பாபிஷேக விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் கலந்து கொண்டு ஆலயத்திற்கு நன்கொடை வழங்கினார். விழாவில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஓதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரை அடுத்த ஓதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தூள், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீப ஆராதனைகளும் நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. திருவேணி நகர் அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வில்லியனூர் மணவெளி திருவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பஞ்சாமிர்தம், தேன், விபூதி உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பிரதோஷ நாயகர் உட்பிரகாரம் வலம் வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அறங்காவலர் குழு மற்றும் திருவேணி நகர் பக்த அன்பர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது.
புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கு அருகே உள்ள தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வாக்குக்கு பணம் கொடுத்ததை அதிமுக நிரூபித்தால் எம்எல்ஏ மற்றும் அமைச்சர் பதவியை பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் ராஜினாமா செய்ய தயாரா என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சவால் விடுத்துள்ளார். மகாவீர் ஜெயந்தி அன்று புதுச்சேரியில் தடையை மீறி இயங்கிய 124 இறைச்சி கடைகளுக்கு ரூபாய் 46,000 அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. வாக்குக்கு பாஜக பணம் கொடுத்ததாக அதிமுக கூறும் புகாரை நிரூபிக்க வேண்டும் என அமைச்சரும் பாஜக வேட்பாளருமான நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.